பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது, துன்பங்கள்லாம் நீங்க போகுது, முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது, பிணி பீடைகள் விலகப் போகுது. இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள், சக்தி வடிவேலன் அந்த தீப திருவிழா, அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர். சிவபெருமான் யாருக்கு? பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள் தான் நாம் அந்த தீபத்தை அக்னி தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறோம். ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதங்கள் சனி வக்ர ஆகி உங்களையெல்லாம் பாடா படுத்திருச்சு. தொழில் போச்சு, வருமானம் போச்சு, கடனாகி போச்சு, சொத்து இழந்துச்சு, சுகத்தை இழந்து போனோம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், திருமண தடைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது, என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க, சரிங்களா? இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம், பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது. அதை தெளிவாக எல்லா ராசிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். சிம்மராசினர்களே, உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். என்னென்ன பிரச்சனைகளுங்க, என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறது, அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை சோதனையும் அத்தனை வேதனை சந்திச்சாச்சு. எல்லாமே நல்லதாக நடந்துச்சு. ஏன் தான் இப்படி நடக்குன்னு தெரியல. நான் நல்லா தாங்க நினைக்கிறேன், எனக்கே எத்தனை பிரச்சனை. வர்றவங்களுக்கு என்னுடைய தொழில் ரீதியாக, என்ன உத்தியோக ரீதியாக என்னுடைய கடமை என்ன செய்யணுமோ அது செய்கிறேன். ஆனால் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள். ஏன்? 7ஆம் இடம், 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் வக்ரம். அப்போ 7ஆம் இடத்தில் வந்தால் வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. ஆனால் நீங்கள் நல்லா தான் நினச்சிருப்பீங்க. எத்தனை பிரச்சனைகள், அமைதி போச்சு, சந்தோஷம் போச்சு, மகிழ்ச்சி போச்சு, நிம்மதி போச்சு. மனுஷன் நிம்மதியை தூங்க முடியல. அத்தனை சோதனை வேதனைகளை இந்த 5.5 மாதங்கள், சனி வக்ரம் அடைந்த 5.5 மாதங்கள், அதெல்லாம் அப்போ நிவர்த்தி அடைய போகுது. அப்போ எல்லாமே மாறும். அப்போ உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு களங்கம். சிம்மராசியில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு களங்கம். தேவையில்லாத இடம் மாற்றம், தேவையில்லாத குற்றம் சுமத்தப்படுவது. என்னத்தை முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் வீணடிக்கப்படுகின்றது. எவ்வளவு பாடுபட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது முன்னேற்றம் இல்லாமல் போயிடுது. தேவையில்லாத பிரச்சனை தான் உருவாகுது. சொத்து சுகத்தில் பிரச்சனை உருவாகுது, சுகாதாரத்தில் பிரச்சனை உண்டாகுது, வாகனத்தில் பிரச்சனை உண்டாக்குது, பதவியில் பிரச்சனை உண்டாக்குது. இதெல்லாம் வக்ரத்தில். இதெல்லாம் நிவர்த்தி அடைய போகுது. இதெல்லாம் நிவர்த்தி அடைய போகுது. ஆக முதல்ல உங்களுடைய உயர்ந்த இடத்திற்கு சென்ற எத்தனையோ சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த உயர்ந்த இடத்துக்கு பங்கம் ஏற்பட்டு
உங்கள் உத்தியோகத்துக்கு பங்கம் ஏற்பட்டு அதெல்லாம் மாறக்கூடிய நிலை, அந்த நிலை மாறிடும். உங்களுக்கு உயர்வு நிச்சயம், பதவி உயர்வு என்பது, தடைப்பட்ட பதவி உயர்வு என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த வக்ர நிவர்த்தியால். இந்த வக்ர நிவர்த்தியால் நீங்க நினைச்ச என்னென்ன காரியங்கள் நினைச்சீங்களோ அந்த தடைப்பட்டிருக்கும், அந்த தடைப்பட்ட காரியம் பூரா முழு திருப்தியோடு நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் நல்லா நடக்கும், வருமானம் நல்லா வரும். ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு இடத்த வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு உத்தியோகம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, இது எல்லாமே கிடைக்கும். வக்ர நிவர்த்தியாக அதெல்லாம் நல்லா நடக்கும். முக்கியமாக உடல் சுகாதார பாதிப்பு கண்டிப்பாக உடலில் சுகாதாரம் பாதிச்சிருக்கும். அந்த சுகாதாரம் நல்ல உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக ஏற்படும். மன அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதியான வாழ்வு. இந்த வக்ர நிவர்த்தி என்ன? எல்லாம் நிவர்த்தி அடையுது. சனியால் ஏற்பட்ட பிரச்சனை நிவர்த்தி அடையுது. நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருது. உன்னையெல்லாம் நம்பி இந்த பொறுப்பை படைச்சோம் பாரு, இப்படி பண்ணிட்டு வந்தியாடா அப்படின்ற அவனே சரி பண்ணிடுவான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே முடிச்சு தரேன், மாறிடும். யாரால் எப்பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அந்த பிரச்சனை அவராலே சரியாகும். அதில் மாற்றம் இல்லை. புரிஞ்சுனீங்களா? போதும்டா சாமி, இந்த 5.5 மாதம் பட்ட பாடு போதும், அந்த அளவுக்கு வேதனை கொடுத்துரும். இனி அந்த வேதனைகள்லாம் வராது. ஆக இதெல்லாம் இந்த வக்ரத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வக்ர நிவர்த்தியால் எல்லாம் நிவர்த்தி அடைய போகுது. ஆக உயர்ந்த நிலைக்கு மீண்டும் வருவீர்கள். நினைத்த காரியங்கள் கைகூடும். சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள் பெறக்கூடிய யோகம் இந்த வக்ர நிவர்த்தியால் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பூரண நலம் பெறும். சரிங்களா? ஆக இது சிம்மராசினர்களே பொதுவான பலன். ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை. புரிஞ்சுறீங்களா? அதாவது ஜோதிடர் தப்பா இருக்கலாம், சொல்லக்கூடிய ஜோதிடர் தப்பா இருக்கலாம், நான் தப்பா இருக்கலாம், ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோதும் தப்புவதில்லை. ஏனென்றால் நம்ம தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து மாறாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை கணிச்சு சொல்றது தான் தப்பு ஏற்படுது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க.